பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின் யூதாவில் நடந்த சம்பவங்களை இங்கே இந்த மற்ற அதிகாரங்கள் தெரிவிக்கிறது. ஜனங்களில் பலர் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். சிலரை யூதாவிலேயே விட்டுவிட்டார்கள். நகரம் பிடிபட்ட பின் நடந்த சம்பவங்கள் மக்கள் இன்னும் தேவனை நம்ப மறுத்ததையே விளக்கி காட்டுகிறது. இங்கே காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வருமென்று சொல்லி இருந்தார். நாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது என்று சொல்லி அங்கே சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அது சமயம் என்றாவதாக இங்கே நல்ல அதிகாரியாயிருந்த கெதலியா தேசத்தில் ஒழுங்கும் சமாதானமும் மீண்டும் நிலவ உதவினார். பாபிலோனை இன்னும் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று விரும்பின இஸ்மவேலால் கொல்லப்படும் முன் 5 ஆண்டுகள் அதிகாரியாயிருந்தார். கொலை திட்டத்தை குறித்து எச்சரிப்பு பெற்றிருந்தும் இஸ்மவேலை கெதலியா அதிகமாய் நம்பி அதனால் கொலை செய்யப்படியதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 41 அதிகாரத்திலே பாபிலோனியரை கொடூரமாய் இஸ்மவேல் எதிர்த்ததினால் நேபுகாத்நேச்சாரால் பட்டணங்களின் அதிகாரியாக வைக்கப்பட்டிருந்த கெதலியாவை கொன்று போட்டான். சிதேக்கியாவுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கொடுமைகளுக்கு கெதலியா ஆதரவு காட்டியிருந்தான் என்று இஸ்மவேல் நம்பியிருக்கலாம். அதனால் இந்த கொலை நேர்பட்டிருக்கலாம். எருசலேம் ஆலயத்தில் தொழுது கொள்ள வந்து கொண்டிருந்த 80 நபர்களில் 70 நபர்களை அவர்களது பணத்தையும் பொருளையும் கொள்ளையடிக்கும்படியாக இஸ்மவேல் கொன்று போட்டான். தேவ பயமோ அல்லது நேர்மையானதை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோ அவனுக்கு கிடையாது. தேவன் ஒரு நாளில் அவன் கிரியைகளை நியாயம் தீர்த்து ஏற்ற தண்டனை கொடுப்பார் என்று அவன் உணர தவறிவிட்டான். இங்கே 42 அதிகாரத்திலே கெதலியா கொல்லப்பட்ட பின்பு பாபிலோனின் கோபத்திற்கு மக்கள் பயந்து எரேமியாவின் மூலம் தேவ சித்தத்தை அறிய முனைந்தார்கள். அவர்கள் எகிப்துக்கு ஓடிப்போக தங்கள் மனதில் ஏற்கனவே தீர்மானித்து கொண்டு அதுவே தேவனது சித்தமாக உள்ளதா என்று தான் அறிய விரும்பினார்கள். தேவனோ அவர்கள் இந்த தேசத்திலேயே தரித்திருக்கும்படி சொன்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தலைவர்கள் புறக்கணித்து எரேமியாவையும் அவன் விருப்பத்திற்கு மாறாக எகிப்துக்கு கூட்டி சென்றார்கள். தேவ சித்தத்தையே பின்பற்றி விரும்புவதைப் போல மக்கள் நடித்தார்கள். இந்த மதியினத்தினால் பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும்
அவர்களுக்கு தண்டனையாக வரும் தேவனை உண்மையாய் பின்பற்ற விரும்பினால் சபைக்கு சென்று ஜெபித்து திருவிருந்து ஆராதனைகளில் பங்கு கொள்வது அங்கே அத்தகைய காரியங்கள் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்களிலே ஒருவேளை சபையின் காரியங்களும் பங்கெடுத்து கொண்டு ஆண்டு விரும்பாத காரியங்களை செய்யும் பொழுது நாம் ஆண்டவரிடம் தண்டனையை பெற்றுக் கொள்ள முடியும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று சொல்லி நாம் வைத்து உணர வேண்டும். இந்த சித்தத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மோடு இருப்பார். சித்தத்துக்கு மாறாக நமது சுய சித்தத்தின்படி நடக்கும்போது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடலாம். அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அதிகாரங்களாம் தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.